வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 9th ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா செட் டு பிகின் நாவு மனுஜாரு டு இன்கல்கேட் சோஷியல் ஹார்மனி அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு இந்த அகடமிக் இயரில் இருந்து நாவு மனுஜாரு அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு சோஷியல் ஹார்மனி, டாலரன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர், ஸோ இதை வந்துட்டு இன்கல்கேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சோஷியல் ஹார்மனி ரிகார்டிங்கான கிளாஸஸ் வந்து நடக்கும். அதாவது 3 பீரியட்ஸ், ஒரு வாரத்துக்கு 3 பீரியட்ஸ் அண்ட் ஈச் ஆஃப் 40 minutes. So it replaces 1 period of value education and 2 periods of socially useful productive work. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, ஸோ இவங்க இந்த ப்ரோக்ராமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ஓவர்சீ பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் நோடல் ஆஃபீஸரையும் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸிக்கு இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிகார்டிங்கான ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன கரிக்குலம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சோஷியல் ஹார்மனி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ், ஃபோக் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோஷியல் ரிஃபார்மர்ஸோடைய தாட்ஸ், ஸோ இதை வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி தே வில் பி டிஸ்கஷன் ஆன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா நியூக்ளியர் அண்ட் நான் நியூக்ளியர் ஃபேமிலி டைனமிக்ஸ், இன்இக்வாலிட்டி எராடிகேஷன் அண்ட் வேல்யூஸ் லைக் ஈக்வாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் என்வாயன்மெண்டல் அவேர்னஸை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஸோ தே வில் பி டிஸ்கஷன் ஆன் ஹோம் ரெமெடிஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபாஸ்டரிங் கியூரியாசிட்டி அமங் தி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அடுத்து வந்துட்டு சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ மிட் டே மீல்ஸுடைய இம்பார்ட்டன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே மாதிரி தே வில் பி கம்யூனிட்டி லஞ்சஸ், அதாவது ஷஹபோஜனா அண்ட் ஸ்கூல் கார்டன் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் என்கரேஜ்மெண்ட் வில் பி தேர், தேசி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கரிக்குலமில் வந்துட்டு இதில் மெயினான ஃபோக்கஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் வில் நாட் ப்ரெசென்ட் இன் யோர் ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ். இன் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாட் இஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா என்ன அப்படின்ற கான்செப்டை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் லுக் அட் வாட் இஸ் திஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ பிரேக் சிஸ்டம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம பிரேக் போட்டால் அப்படின்னா அந்த ஒரு வண்டி வந்து இட் வில் ஸ்லோ டவுன் அண்ட் இட் வில் ஸ்டாப். ஸோ தட் இஸ் தி பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது என்னென்னா ஸோ மோஸ்ட்டாக இது வந்துட்டு ஹைப்ரிட், அதுக்கப்புறம் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்த ஒரு மெக்கானிசம் வந்து இருக்கும். ஸோ இதில் கைனெட்டிக் எனர்ஜி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கைனெட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். ஸோ இந்த ஒரு சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரம் பிரேக்கிங், ஸோ இது வந்துட்டு இட் வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் பவர். ஸோ அந்த பவர் வந்துட்டு இட் வில் பி யூஸ்டு டு சார்ஜ் தி வெஹிக்கிள்ஸ் ஹை வோல்டேஜ் பேட்டரி. ஸோ அதே சமயம் அந்த கார் வந்து இட் வில் ஆல்சோ ஸ்லோ டவுன். ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி ஃபியூவல் கன்சம்ஷன் அண்ட் இட் வில் ஆல்சோ ரெடியூஸ் தி ஓவரால் பிரேக்கிங் லோட் டேக்கன் ஆன் பை தி வெஹிக்கிள்ஸ் ஃப்ரிக்ஷன் பிரேக்ஸ், ரெடியூசிங் தி வேர் ஆன் தி பிரேக் பேட்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. பஞ்சகங்கா அப்ரோச்சஸ் வார்னிங் மார்க், கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அட்மின் ஆன் அலர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பஞ்சகங்கா ரிவருடைய அந்த வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல்ஸ் வந்து இட் ஹேஸ் பீன் ரேஸ்டு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் பஞ்சகங்கா ரிவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பஞ்சகங்கா அப்படின்றது இதனுடைய நேம்லேருந்தே தெரியுது. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அரவுண்ட் 5 rivers. ஸோ இது வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் ரிவர், அதாவது சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம் பீரியட்ஸ்லேருந்தே இந்த ஒரு ரிவர் வந்து இருக்குது. அண்ட் இட் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர். ஸோ இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சஹ்யாத்ரி மவுண்டைன் ரேஞ்சஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரிவர் பார்த்தோம் அப்படின்னா பிரயாக் சங்கம்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் த birthplace of this river வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் சிக்லி தாலுகா. ஸோ இது வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஸ்மால் வில்லேஜ். ஸோ இதை அட்ஜாயின் பண்ணக்கூடிய மற்ற 5 rivers என்னென்ன அப்படின்னா இட் இஸ் கசாரி, கும்பி, துல்சி, போகாவாத்தி அண்ட் சரஸ்வதி. They convene at the Prayag Sangam to form the Panchaganga.
ஸோ இந்த மாதிரியான ரிவர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஸோ கோசி, கந்தக், ஸோ அந்த மாதிரியான ரிவர்ஸோடைய அந்த ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரிவர்ஸோடைய ஆர்டரும் நீங்கள் நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ரிவர்ஸ் ரிகார்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ரிவர் வந்து எங்கே கன்க்ளூட் ஆகுது அப்படின்னா கிருஷ்ணா ரிவரோட கன்க்ளூட் ஆகுது அட் குருந்த்வாத், மகாராஷ்டிரா. ஸோ இந்த பஞ்சகங்கா ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த வேலி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஃபர்டைல் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய க்ராப்ஸ் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவருடைய பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அண்ட் இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா கோல்பூர் டவுனில் இருக்கக்கூடிய அந்த அன்ட்ரீட்டட் முனிசிபல் சீவேஜை இந்த ரிவர்ஸில் தான் வந்துட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தி பொல்யூஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டெக்கன் ஹெரால்டில் கொடுத்துருக்காங்க. Female jumbo found dead in Biligiri Ranganatha Swami Temple Tiger Reserve. So Biligiri Ranganatha Swami Temple Tiger Reserve la ஒரு 35-year-old female elephant வந்துட்டு it has been found dead. ஸோ இந்த நியூஸ் உடைய பேக்ட்ராப்ல பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் டைகர் ரிசர்வை பற்றி நம்ம பார்க்கலாம். இட் இஸ் ஷார்ட்லி கால்ட் அஸ் பிஆர்டி. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சாமராஜன் நகர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு யூனிக்கான பயோ ஜியோகிராஃபிக்கல் ஹேபிட்டட். பிகாஸ் இது வந்துட்டு இட் இஸ் இன் தி மிடில் ஆஃப் தி பிரிட்ஜ் பிட்வீன் வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த டைகர் ரிசர்வுக்கு இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னா பிலிகிரி அதுக்கப்புறம் வந்துட்டு ரங்கநாத சுவாமி டெம்பிள் வந்துட்டு அங்கே இருக்குது. இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் லார்ட் விஷ்ணு. ஸோ இந்த ரெண்டு நேம்ஸோடைய கன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த பிலிகிரி ரங்கநாத சுவாமி டெம்பிள் டைகர் ரிசர்வ் அப்படின்றது. ஸோ கிரி அப்படின்றது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு மவுண்டைன். ஸோ பிலிகிரி அப்படின்றது என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு அ ஒயிட் ராக்கி கிளிஃப். ஸோ இந்த ஒரு மவுண்டெயினில் இந்த ரங்கசுவாமி டெம்பிள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை 2011 தான் டைகர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய டோட்டல் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 574.82 kilometers. ஸோ இங்கே காமனாக இருக்கக்கூடிய வெஜிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ட்ரை டெசிடிவஸ் டைப் அண்ட் தட் இஸ் இன்டர்ஸ்பர்ஸ்ட் வித் மாய்ஸ்ட் டெசிடிவஸ், செமி எவர்கிரீன் அண்ட் ஷோலா பேச்சஸ் அக்கரிங் அட் வேரியிங் ஆல்டிடியூட். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இனிஷியேட்ஸ் ப்ராஜெக்ட் பாரி ஃபார் தி 46th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங். ஸோ இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோடைய மீட்டிங் வந்துட்டு டெல்லியில் நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி 46th மீட்டிங். அண்ட் இந்த ஒரு மீட்டிங்காக ப்ராஜெக்ட் பாரி அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெல்லியை வந்துட்டு ஸோ நிறையா பெயிண்டிங்ஸ், ஸோ இந்தியன் கல்ச்சர் ரிகார்டிங்கான நிறைய பெயிண்டிங்ஸை வரைஞ்சி அதனுடைய கல்ச்சரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பர்டிகுலர்லி ஃபார் திஸ் மீட்டிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ திஸ் வில் இன்க்ரீஸ் தி ஏஸ்தட்டிக் அண்ட் கல்ச்சுரல் அவுட்லுக் ஆஃப் தி டெல்லி. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் விமன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு அதிக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி டெஸ்டிமனி ஆஃப் பாரத்ஸ் நாரி சக்தி. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவை யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை லலித் கலா அகாடமி அண்ட் திஸ் இஸ் அன் ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பாரிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸை வந்துட்டு டிபிக்ட் பண்ண போகிறதா இருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஐடியாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஐடியாஸ் இன்ஸ்பயர்ட் பை நாட்டிய சாஸ்திரா, அதுக்கப்புறம் காந்திஜி அண்ட் டாய்ஸ் ஆஃப் இந்தியா, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏன்ஷியன்ட் நாலேஜ், நாத் ஆர் பிரிமேவல் சவுண்ட், ஹார்மனி ஆஃப் லைஃப், கால்பத்தாறு, தி டிவைன் ட்ரீ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஹைலைட் பண்ணி டிபிக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராஜெக்ட் பாரி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. இந்தியா டு சைன் ராட்டிஃபை ஹை சீஸ் ட்ரீட்டி சேஸ் மினிஸ்டர். ஸோ இந்தியா வந்துட்டு ஹை சீஸ் ட்ரீட்டி, அதாவது இட் இஸ் அ குளோபல் அக்ரிமெண்ட் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் த ஓஷன்ஸ். ஸோ இந்த ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்டியோடைய அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், BBNJ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ இது எப்போ நெகோஷியேட் பண்ணாங்க அப்படின்னா இட் வாஸ் நெகோஷியேட்டட் இன் மார்ச் 2023 அண்ட் நம்ம சைன் பண்ணமே தவிர அதை ராட்டிஃபை பண்ணலை. ஆனால் இப்போ வந்துட்டு இதை ராட்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த ஒரு டெசிஷனை நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த டெசிஷனை வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம்.
ஸோ இப்போ ஒரு ட்ரீட்டி வந்து எப்போ ஒரு ஃபுல் ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னா, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ஹை சீஸ் ட்ரீட்டிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 60 கண்ட்ரீஸ் வந்துட்டு ஃபார்மலாக இந்த டாக்குமெண்ட்டை ராட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 120 டேஸ்லேருந்து இது வந்துட்டு அமலுக்கு வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு 91 கண்ட்ரீஸ் இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 8 பேர் மட்டும்தான் வந்துட்டு ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவும் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் ஆக போகிறாங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஹை சீஸ்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸுடைய அந்த மரைன் பவுண்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி டில் 200 நாட்டிக்கல் மைல்ஸ். அதாவது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வந்துட்டு டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர் வில் பி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஸோ ஒரு கண்ட்ரியோடைய அந்த வாட்டர் லிமிட் வந்து எங்கே முடியும் அப்படின்னா 200 நாட்டிக்கல் மைல்ஸோட அது வந்துட்டு முடிஞ்சிடும். இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கண்ட்ரிக்கும் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ரைட்ஸ் கிடையாது. இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி கண்ட்ரி. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஹை சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த UN ஹை சீஸ் ட்ரீட்டி வந்து கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 64% ஆஃப் த ஓஷன் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் 43% ஆஃப் த எர்த் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி ஹை சி. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2.2 மில்லியன் மெரைன் ஸ்பீஷீஸ் வந்து லிவ் பண்ணுது. அண்ட் அப் டு a trillion டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் திஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓஷன்ஸ் அப்படின்றது வந்து குளோபல் கிளைமேட் சைக்கிளோடைய ஒன் ஆஃப் தி இன்டெக்ரல் பார்ட். இது வந்துட்டு நிறைய இக்கலாஜிக்கல் சர்வீசஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இட் வில் அப்சர்வ் லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் ஹீட். ஸோ இந்த ஒரு ட்ரீட்டி வந்து ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுடைய எர்த்தை ஹேபிட்டபிள் பிளானட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரெகுலேட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆல்ரெடி அந்த ஓஷன்ஸோடைய அந்த ஈகோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோட அடிஷனாக பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு ஹை சீஸை நம்ம ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் தி மரைன் ஈகோசிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் பர்டிகுலர்லி தி ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹை சீஸ் ட்ரீட்டி வந்துட்டு இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ UN கிளாஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் தி பயோடைவர்சிட்டி. ஸோ UN கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஹை சீஸுடைய அந்த ஈக்குவாலஜி அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு பைண்டிங்காக கொண்டு வரதுக்கு எந்த விதமான ஒரு ட்ரீட்டியும் வந்து கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஓவர்சீ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க நினைக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் எல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரீட்டி ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் UNFCCC, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அண்ட் என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஸோ இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி UN கிளாஸுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஹை சீஸ் ட்ரீட்டி. ஸோ இந்த UN ஹை சீஸ் ட்ரீட்டியோடைய அந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ திஸ் UN ஹை சீஸ் ட்ரீட்டி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அக்ரிமெண்ட் ஆன் பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது BBNJ. ஸோ இந்த ட்ரீட்டியை வந்துட்டு UN கிளாஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் இது வந்துட்டு பைண்டிங் ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த UN கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ UN கிளாஸ் அவருடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் தி சீஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. ஸோ இது பர்டிகுலராக வேர்ல்டு ஓஷன் அண்ட் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 1982 வந்துட்டு இது அடாப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது 1994 வந்துட்டு ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த BBNJ உடைய கீ ப்ரொவிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஓஷன் ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு பயோடைவர்சிட்டி வந்துட்டு
அது வந்து இட் இஸ் அண்டர் த்ரெட்டோ, அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆர் கிளைமேட் சேஞ்ச்னால அந்த ஈக்குவாலஜி வந்து மாறுற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கோ அந்த மாதிரியான ரீஜன்ஸை மரைன் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து டெரெஸ்ட்ரியலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஹாவ் நேஷனல் பார்க்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரியான சிமிலர் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் வந்து இந்த மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கும் வந்து நடக்கும். ஸோ ஐயூசிஎனுடைய டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹை சீஸில் வெறும் 1.44% மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு ப்ரொடெக்டடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அந்த டிமார்கேஷனை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸோ ஹை சீஸ் ஹோலாக நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி 2030 நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, ஸோ இந்த ஒரு மீட்டிங் வந்து டிசம்பர் 2022 வந்துட்டு மான்ட்ரியல் கனடாவில் நடந்தது. ஸோ இங்கே கண்ட்ரீஸ் எல்லாம் எதுக்காக அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீக்ரேடட் கோஸ்டல் 30% ஆஃப் த டீக்ரேடட் கோஸ்டல் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டமை 2030 நாங்கள் எஃபெக்டிவாக ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரீஸ் எல்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸை அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு அப்ஜெக்டிவை நம்மளால ரீச் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் மரைன் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் தெம். ஸோ இந்த ஒரு ஹை சீஸ் ட்ரீட்டியில் பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் அ கிரேட் ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் யார் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா இட் இஸ் தி யூஎன் கிளாஸ். ஸோ இங்கேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை யாராலையுமே வந்துட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு வாங்க முடியாது. அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய அந்த நாலேஜ் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே சமமானது அண்ட் ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியேஷன் ஆஃப் தி ப்ராக்டிஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஃபார் ஆல் மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இன் தி ஓஷன். ஸோ இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் டெரெஸ்ட்ரியல் ரீஜன்ஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இதுவே ஒரு ஹை சி, அதாவது நம்மளுடைய நேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வராத ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரீட்டிக்கு கீழே அந்த ஹை சீஸில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் நெசசரி. அண்ட் the results of this exercise have to be shared with the international community. அதாவது அந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத மற்ற கண்ட்ரிக்கும் தெரிய வைக்கிற மாதிரி they have to share this information. ஸோ அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, they are landlocked. ஸோ அவங்களால ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போதுமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா போதுமான அளவுக்கு அவங்களால ஃபண்டிங் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸோடைய கெப்பாசிட்டியும் பில்ட் பண்ணுறதுக்காக இதில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ கான்செப்ட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு கண்ட்ரி கிட்ட நாலேஜ் இருந்தது அப்படின்னா தட் நாலேஜ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி அதர் கண்ட்ரி ஃபார் தி கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ். அண்ட் அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஓஷன் லைஃப் அண்ட் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு நியூ பாடியை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ப்ரொவிஷன்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டிஃபென்ஸ் நியூஸில் கொடுத்துருக்காங்க. பென்டகான் கீப்ஸ் கமிட்மெண்ட் டு சென்டினல் நியூக்ளியர் மிசைல்ஸ் ஆஸ் காஸ்ட் பலூன்ஸ். ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் USA. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த சென்டினல் நியூக்ளியர் மிசைல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ICBMன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் டெவலப் பை நார்த்ராப் க்ரூமன் in cooperation with the Air Force Global Strike Command for the US Air Force. ஸோ இது வந்துட்டு இப்போ ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய 405 decade old LGM-30 minute man 3 ICBMs வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். அண்ட் இந்த இப்போ நான் சொன்ன அந்த ஒரு ICBM பார்த்தோம் அப்படின்னா ஸோ USAF உடைய சர்வீஸில் சின்ஸ் 1970s இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ இந்த சென்டினல் நியூக்ளியர் மிசைலால் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த LGM-35A சென்டினல் அப்படின்றது இட் வில் இன்கார்பரேட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் அண்ட் எம்ப்ளாய் அ மாடுலர் ஓப்பன் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இட் வில் ப்ரொவைட் இன்டர்ஆப்பரபிலிட்டி, அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு W871 தெர்மோ நியூக்ளியர் மிசைல் வார்ஹெட் வந்துட்டு எக்யூப் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இட் வில் ஃபீச்சர் ஃபுல்லி இன்டகிரேட்டட் லான்ச் ஃப்ளைட், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம்.
ஸோ இதில் வந்துட்டு மாடர்ன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் டெக்னாலஜி அண்ட் கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்டும் வந்துட்டு இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் அ ரேஞ்ச் எக்ஸீடிங் 5,500 கிலோமீட்டர் and it can reach any target across the world in just 30 minutes. ஏன்னா இது வந்துட்டு ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஃபாலோயிங் அ parabolic trajectory towards its target. So this is all about today's important current affairs. நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.